பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு அழகான ஒரு பாஸ்வேர்டு இல்லை? இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. அவருடைய ஊழியக்காரர்களுக்கென்று கர்த்தர் வேறு பிரித்திருக்கிற ஒரு வார்த்தை. நாம் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற காரியங்களில் அவருடைய சத்தத்துக்கும் செத்துக்கும் செவி கொடுக்கிற விஷயங்கள் எது இருக்கிறது என்பதை முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிடித்த செய்தியை நான் கொடுப்பது செய்தி அல்ல, என்னை பிடித்தவருக்காக கொடுக்கிற செய்தி தான் செய்தி. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்காக யாரெல்லாம் ஓடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கட்டணும் அதை நான் செய்வேன். கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். பழைய ஏற்பாட்டில் இறை 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிட்டு என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை தான், என் நாமத்தில் நீங்கள் எதை கட்டணும் அதை நான் செய்வேன். ஊழியம் செய்வதற்கு ஒரு தகுதி தேவை. என்ன தகுதி தெரியுங்களா? ஆண்டவரும் தெய்வம் அல்ல, ஆண்டவர் மட்டும்தான் தெய்வம். இயேசுவையும் விசுவாசிக்கிறதில்ல, இயேசுவை மட்டும்தான் விசுவாசிக்கணும். இப்படி சில சட்டங்கள் இருக்கிறது, அதை ஃபாலோ பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நாம் எப்போதும் இருக்க வேண்டும். நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பிளானிங்கில் ஒன்று கூட மாறக்கூடாது. இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அழகான ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் போகும்போதெல்லாம் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு பூஸ்டப் பண்ணுகிறது உண்டு. சோர்ந்து போன நேரத்துலலாம் இந்த வார்த்தை கடந்து வரும். உற்சாகத்தால் நிரப்புகிறது உண்டு. தேவைப்படுகிற கனிகளாக இருக்கட்டும், தேவைப்படுகிற வரங்களாக இருக்கட்டும், தேவைப்படுகிற வல்லமையாக இருக்கட்டும், தேவைப்படுகிற அபிஷேகமாக இருக்கட்டும், ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறத பார்க்க முடிகிறது. இந்த உலகத்துக்குரிய விஷயங்களில் ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன தேவையோ இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், அவரை பார்த்து கேளுங்க. அவர் நமக்கு அற்புதம் செய்வார். அவர் நமக்கு செய்யவர் யாருங்க செய்ய போகிறார்? அவர் நமக்கு உதவி செய்யவர் யார் நமக்கு உதவி செய்ய போகிறாங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அந்த தெய்வத்துடைய அன்பு பிரசனம் நம்மளோட கூட இருந்து பெரிய காரியம் செய்யட்டும். இந்த அருமையான நாளில் கூட ஒரு விஷய ஊழியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிற்கு நான் சென்றிருந்தேன். என்னுடைய ஆரம்ப காலம் நல்ல உபவாசத்தோடு சென்றிருந்தேன். நான் பொதுவாகவே ஆண்டவருடைய அன்பை கொடுத்த அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. நான் ஊழியத்திற்கு போயிட்டேன். நல்ல உபவாசம் பண்ணி அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். நான் உபவாசம் பண்ணியிருந்தேன். நோட் பண்ணிக்கோங்க, நான் உபவாசம் பண்ணியிருந்தேன். யார்கிட்டையும் பேசாமல் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து உபவாசம் பண்ணியிருந்தேன். அதை நம்பி நான் போனேன். ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒரு அற்புதம் நடக்கலை. கிட்டத்தட்ட 11 நாள் உபவாசம் பண்ணி போகிறேன். ஒரு அற்புதம் நடக்கலை. மன சோர்வடைஞ்சேன். என் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நம்பலை, நீ உபவாசத்தை நம்பினேன். நல்லா இருந்துச்சு. நீ என்னை நம்பலை, உபவாசத்தை தான் நம்பினேன். அதனால் என்னால் உனக்கு ஒரு அற்புதமும் செய்ய முடியல. சிம்பிளான லாஜிக் தான். உடனே நான் ஜெபம் பண்ணி என்னை அர்ப்பணித்து கண்ணீர் வடித்து அவர் விரும்புகிற பாத்திரமாக என்னை ஒப்பு கொடுத்தேன். சில நேரத்தில் நம்ம பாடி இருப்போம், அந்த பாட்டு பாடினதை வச்சு நம்ம போகக்கூடாது. ஜெபிச்சிருப்போம், ஜெபத்தை வச்சு போகக்கூடாது. ஜெயித்த இயேசுவோடு கூட இருக்கணும். அவரை நம்பி தான் போகணும். அப்பொழுது அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு நான் போகிறேன். ஆண்டவர் நம்பி முழுசாக நான் போகிறேன். கர்த்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கட்டணதை நான் செய்வேன் என்று சொன்னவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.